Hi friends, welcome back to Mama's Baby. இன்னைக்கு என்ன வீடியோ பார்க்க போறீங்க அப்படினா செகண்ட் டே காலேஜுக்கு டிஃபன் பாக்ஸ் கட்ட போறேன். Day 2. இப்போ பாத்தீங்கன்னா காலையில பொறுப்பா எஞ்சிக்கிறேன். பொறுப்பா செய்றேன். ஆமா. நேத்துவே நைட்டே மெனு வந்து டிஸ்கஸ் பண்ணிட்டேன். அது பிரகாரம் இப்போ எல்லாத்தையும் எடுத்து வச்சிட்டேன். நேத்தை விட இன்னைக்கு எக்ஸலென்ட் மெனு. என்ன பண்றோம் என்ன சமைக்கிறோம் பாக்கலாம் வாங்க. எப்ப பார்த்தாலும் என்ன வந்து எப்ப பார்த்தாலும் ஏதாவது அரச்சனையா இருப்பிய வாயில அரைக்கிறதுக்காக நான் இன்னைக்கு செஞ்சிருக்கேன் பாரு. இதுக்கு மெயின் காரணம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா 2024 ராசி பலன் பார்த்தது பேபிமா பார்த்ததுல எல்லாமே சூப்பரா இருக்குது. உடம்புல மட்டும் நம்ம கொஞ்சம் ஆரோக்கியமா வச்சுக்கணும் அப்படின்னு சொல்லி இன்டிமேட் பண்ணிக்கிறாங்க. சோ அதனால இதுதான் உனக்கு சொல்றேன். நான் ராசி பலன் பாக்காததுக்கு முன்னாடியே நான் சொல்லிட்டேன் என் உடம்பு கண்டிஷன் என்னமோ பண்ணுது, இப்படி உட்கார்ந்துங்கிறது எனக்கு சரியா வரல அப்படின்னு நான் உங்ககிட்ட நிறைய தடவை சொல்லிருக்கேன். பட் ஆனா நீ கேட்க மாட்டேன்ற. பட் ஆனா எனக்கே தெரியுது ஃப்ரெண்ட்ஸ், பிசிக்கல் ஆக்டிவிட்டிஸ் இன்னும் கொஞ்சம் நல்லா செய்யணும். அப்பதான் வந்து என் மசில்ஸ் எல்லாம் வந்து டைட்டா இருக்கிறதெல்லாம் அப்படியே வந்து கொலக்கொலன்னு ஆகும் அப்படிங்கிற மாதிரி தோணும். அதுக்காக இப்ப வந்து ஓகே செஞ்சாதான் கரெக்ட் அப்படின்ட்டு பாத்தீங்க அப்படின்னா கடை ஃபுட் பாத்தீங்கன்னா ரிப்பீட்டடா ஒரே ஐட்டம் சாப்பிட வேண்டியதா இருக்கு. டிஃபரெண்டா எதுவுமே இல்ல. நம்ம எல்லாருமே சொல்லுவோம் வீட்டுல ஒரே மாதிரி செய்யறோம், கடைக்கு போனதான் டிஃபரெண்டா கிடைக்கும் அப்படின்னு நினைச்சுன்னு. ஆனா கடைக்கு போனதா ஒரே ஐட்டமாவே எங்களுக்கு. அதுக்கு ரீசன் என்னன்னு தெரியுமா? சாப்பிட மாட்டேன். அதுக்கு ரீசன் என்னன்னு தெரியுமா? கடையிலே நீ சாப்பிட்டு இருந்ததுனால உனக்கு அது மாதிரி தெரியுது. அப்படியே இருந்தாலும் ஒரு சில ஐட்டங்கள்லாம் நம்ம வாங்கி சாப்பிட மாட்டேன்றோம். ஒரே ரிப்பீட்டட் ஐட்டம் தான் மட்டும்தான் நமக்கு பிடிக்குதுன்றேன். அது போர் அடிச்சு போச்சு அப்படிங்கும் போது அதுக்கப்புறம் வேற எந்த ஐட்டமே நம்ம மைண்ட்ல வரமாட்டேன்ற. அப்படியெல்லாம் இல்ல, கடையிலேயே சாப்பிட்டதுலாம் இல்ல. அப்படியே சான்ஸ் கிடைச்சா அப்படியே ஓட்டுவிய அப்படியே வாயில. நான் சமைச்சுனதா இருந்தேன். இப்ப வந்து பாத்தீங்க அப்படின்னா எக்ஸ்ட்ரா ஆர்டினரியா சமைக்கிறேன். அப்ப சமைப்பேன். இன்னைக்கு 2 சைட் டிஷ். என்னென்ன சைட் டிஷ் அப்படின்னு பாத்தீங்கன்னா சேப்பங்கிழங்கு ஃப்ரை, எக் ஃப்ரை, என்ன குழம்பு, பூண்டு குழம்பு, பூண்டு கார குழம்பு, ஒயிட் ரைஸ். இன்னைக்கு இதுதான் மெனு. இன்னைக்கு காலையிலுக்கு மத்தியானத்துக்கு இதுதான் சாப்பிட போறேன். ஏன் காலையிலேயே பசங்களுக்கு டிஃபன் இல்லாம சாப்பாடு கொடுக்கறேன் அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா, காலையில உங்களுக்கு டிஃபன் கொடுத்தா ஒரு தோசை, அரை தோசை, அரை இட்லி அப்படின்னு சாப்பிடுதுங்க. இதுவே சாப்பாடா இருந்தா இவ்வளவு சாப்பிடுதுங்க. ஓரளவுக்கு கொஞ்சம் ஒரு 4-5 வாய் உள்ள போகுது. அது என்ன ஆகுது அப்படின்னா, சாப்பாடு சாப்பிட்டா கொஞ்ச நேரத்துக்கு தாங்கும், டிஃபன் சாப்பிட்டா உங்களுக்கு தாங்காது. திருப்பி 11 மணிக்கு பசிக்குது அப்படின்னு சொல்லிட்டு கேண்டீன்ல போய் நான் வாங்கி சாப்பிடுங்க. அதுக்கு ஒரு 100 ரூபாய். அதனாலதான் வந்துட்டு காலையிலேயே சாப்பாடு கொடுத்துட்டோம் அப்படின்னா மத்தியானம் வரைக்கும் அது உங்களுக்கு பசி தாங்காதனால பாக்குறேன். மத்தியானம் எனக்கு அந்த டிஃபன் பாக்ஸ் சாப்பாடே வருது. எடுத்துன்னு போலி ஆயமா அப்படின்னு கேக்குறேன். எடுத்துன்னு போல மௌலி அப்படின்னு என்கிட்ட இருந்து 500 ரூபா வாங்கிட்டு போயிடுச்சு. 500 ரூபா வாங்கிட்டு போயிட்டு ஃபர்ஸ்ட் டே காலேஜ் போய் 500 ரூபா வாங்கிட்டு போயிட்டு எக்ஸாம் எழுதிட்டு தாம் தூம்னு சொல்லி ஏதோ ஒரு படம் போச்சு. என்ன படம்? இல்ல, தாம் தூம் செலவு பண்றதுக்கு சபாநாயகன் படத்துக்கு போயிட்டு வந்துருக்குது. பைக் வேற எடுத்துன்னு போச்சு நேத்து. நேத்து நைட் ஒரே பாம்பல். அப்ப எனக்கு பைக் இல்லையா? பைக் கிடையாதா? கண்டிப்பா கிடையாது அப்படின்ட்டா. கண்டிப்பா கிடையாது உனக்கு அப்படின்ட்டோம். சரி ஓகே ஃப்ரெண்ட்ஸ், வாங்க இன்னைக்கு நான் செய்யற மாதிரி தான் நீங்களும் செய்வீங்களா? இன்னைக்கு காலையில மழை பெஞ்சிருக்குது ஃப்ரெண்ட்ஸ். எப்ப பெஞ்சதுன்னே தெரியல. வெளில வந்து பாக்குறேன் மழை பெஞ்சிருக்குது. நீ நைட்டு தூங்காம சுத்தி நின்ற பத்தியா? நைட்டு திடீர்னு கால் வந்து அப்படி ஒரு குடைச்சல் குறைச்சு நின்றுது. கால் நல்லா எக்ஸசைஸ் பண்ணி இருந்தேன். இன்னைக்கு நீ காலையில நீ எனக்கு காஃபியே போட்டு தரல. நீ போட்டு வச்சிட்டல, அப்புறம் என்ன? உடனே ஆரம்பிச்சுப்பா. எனக்கு கொஞ்சம் சூடாதான் இருந்தது. ஆனா காஃபி நல்லா இருந்ததுப்பா இன்னைக்கு. நான் இப்போ வர காஃபி ஒழுங்கா போடுறது இல்லை, ஏன்னு தெரியல. கண்ணு வச்சிட்டேன் நீனு, அதனால காஃபி ஒழுங்கா வர்றது இல்லை எனக்கு. நான் வாங்கிட்டு வந்ததே வெறும் 1/4 கிலோ சேப்பங்கிழங்கு. அதுலயும் நீ ஒரு 4-5 கம்மி பண்ண மாதிரி இருக்குது. இது என்ன திட்டுணுன்றதா இருக்குது. ஒழுங்கா பாத்தியா? இது எந்த மூளைக்கு பாப்பத்தோம்? இதுங்களும் சாப்பிடும்பா. அப்ப அதுங்களுக்கு எல்லாம் முட்டை, எனக்கு இது அப்படி சொல்லு நீ. சரியா? முதல்ல ரிசர்வேஷன் பண்ணிடுறேன் நானு. ஊத்துங்கடா எண்ணெய. எண்ணெய் ஊத்திட்டியா? சரி, என்னப்பா பாத்திரம் இது? என்னமோ புது புது பாத்திரங்கள் எல்லாம் அவ்வளவு வாங்கினேன். எல்லாத்தையும் பேக் பண்ணி வச்சிருந்த. இல்ல, எடுத்து வச்சிருக்கேன். இதுல வந்து டேஸ்டா இருக்கும். அதெல்லாம் பானையில வச்சா கூட இன்னும் கொஞ்சம் டேஸ்டா தான் இருக்கும். ஆமாப்பா, கத்திரிக்காய் என்ன கத்திரிக்காய் குழம்பு உனக்கு செய்ய தெரியாதாப்பா? தெரியுமே. அத பண்ண வேண்டியது தானப்பா. ஏன்பா பூண்டுன்ட்டு
ஒரு 150 பூண்டை நறுக்கி போட்டுருவேன் அதுல. கொஞ்சமா தான் போடுறேன், நிறைய எல்லாம் போட. என் பூண்டு நல்லா தானே இருந்தது, பெரிய பூண்டா கொடுங்க அப்படின்னு சொல்லி தான் வாங்கினேன் நானு. பாரு 1 2 அப்படி இருக்குது. இல்ல பாதி அப்படிதான் இருக்குது, 1 2 எல்லாம் இல்ல. அப்ப என்னப்பா நம்ம ஆனிவர்சரிக்கு எங்க வெளில போறதா பிளான்? எல்லாத்தையும் நீ முன்னாடி வீடியோலயே சொல்லிடுப்பா, சரியா? அவ்வளவுதான். சஸ்பென்ஸா ஃப்ரெண்ட்ஸ், நாங்க வந்து அவுட் ஆஃப் ஸ்டேஷன் போலாம் அப்படின்னு பிளான் வச்சிருக்கிறோம். ஆனா அது ஊத்தி மூட்டோம் நாங்க நேத்து நைட்டோட. அதை ஊத்தி மூடிட்டோங்கிறது இல்ல, என்னமோ தெரியல, அந்த பேர் எடுத்தாலே வந்து நிறைய தட்டங்கள் வருது, ஏன்னே தெரியல. ஒன்னும் ஒர்க் அவுட் ஆகிற மாதிரி தெரியல. கொஞ்சம் யோசிக்க வேண்டியதா இருக்குது. 2024 கொஞ்சம் லாங் டிராவல் டிரைவிங்ல கொஞ்சம் உஷாரா இருங்க அப்படின்னு சொல்லிட்டாங்க. அதனால எங்களுக்கு கற்குன்னு ஏற்பட்டதுனால வேண்டாம் அப்படின்னு சொல்லி கேன்சல் பண்ணிக்கணும். ஆனா இப்போ வரைக்கும் எதுவும் சொல்ல முடியாது, நம்ம வண்டி தானே, நம்ம எப்ப வேணா நினைச்சா சட்டுன்னு கிளம்பலாம். இப்போ வரைக்கும் அது வந்து அப்படியே சைலண்ட் மோட்ல இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். கொஞ்சம் வெங்காயம் போட்டு அப்பதான் புளிக்குழம்பு மோசமா இருக்கும். இப்போ முட்டையை என்ன பண்ண போற? வறுக்க போறேன். வறுத்தல், அப்புறம் வந்துட்டு பார்த்தேன்னா சேப்பங்கிழங்கும் வறுத்தல், ஆள் இன்னைக்கு வறுத்தல். ஆனா உனக்கு இப்போ வரைக்கும் அந்த முட்டை வறுக்கிறது தெரியலப்பா, நீ பெயிண்ட் மாதிரி அடிக்கிறப்பா. நான் நல்லா தான் பண்ணி வறுத்து கொடுத்தேன், இன்னும் கிடையாதுப்பா. அப்படியே வந்து மேல எல்லாம் அது அப்படியே ஒட்டணும். உந்துல என்ன மேல அப்படியே வலிக்குனுங்குது உன்னோட அந்த மசாலா வந்து அது ஒட்டணும். அது எப்படி பண்ணுவாங்கன்றத கிளியரா பாத்துக்கோ. அப்படியே நீ பண்ற மெத்தட் கரெக்ட், ஆனா ஃபைனல் டச்சுக்கு ஒழுங்கா வரமாட்டேங்குது. ஸ்டார்டிங் நல்லா இருக்கு, ஃபினிஷிங் சரியில்லை. ஆமா, ஃபினிஷிங் மொக்கையா இருக்குது. ஓகே, அட்ஜஸ்ட் பண்ணி சாப்பிடுற மாதிரி இருக்குது. முட்டை வறுவல் ஏஞ்சி கிளம்ப ஆரம்பிச்சிட்டாங்க. ஒண்ணுதான் ஏஞ்சி கிளம்பினது, இன்னொன்னு காணோம். இன்னொன்னு அப்படியே படுத்துனுங்குது. அது நீ போனாதான் போகும், சொல்லவே முடியாது. என்ன பாரு, நேற்று அப்படியே IAS எக்ஸாம் எழுதி முடிச்சதா அதுக்கு ஒரு திருப்தி. ஆனா ஒரு பாயிண்ட் யோசிக்கும் போது எனக்கு அப்படியே செம்மையா கோவம் வருதுப்பா. எக்ஸாம முடிச்சுட்டு சினிமாக்கு போயிருக்கு. எக்ஸாம் சூப்பரா முடிச்சுட்டு ஜாலியா போயிட்டு வந்ததுன்னா கூட நான் சந்தோஷப்பட்டிருப்பேன். ஆனா ஒரு வகையில நான் பாராட்டுவேன், ஓப்பனா உண்மையை சொல்லிட்டான். இல்ல வேலைக்கு அது டஃப் தான் அப்படின்ட்டு. ரிசல்ட் வரும்போது வாங்குற திட்டு கம்மியாகும், அதனால உண்மையை சொல்லிட்டா. அதனாலதான் கரெக்டா. அது எப்படின்னு தெரியல, அது ரிசல்ட் வரும்போது பாத்துக்கலாம்னு கூட விட்டுருக்கலாம். பட் வந்து ஹானஸ்டா வந்து இல்ல பயங்கர டஃப் பேப்பரு, ஒன்னும் தேடுற மாதிரி தெரியல, 50-50 தான் அப்படின்ட்டான். ஸோ அதனால நானும் ஒன்றும் பெருசா பேசிக்கல. காலேஜ்ல கேட்டோம் என்ன அப்படின்னு சொல்லிட்டு, அவங்க இன்னைக்கு பேசிட்டு சொல்றேன் அப்படின்னு இருக்காங்க. ஏன்னா அவங்க கொடுத்த கொஸ்டின் பேங்க்ல இருந்தே வரல அப்படின்னு சொல்லி ரொம்ப நேற்று ஃபீல் பண்ணான். நானும் ஃபீல் பண்ணி நிறைய கத்திட்டேன். அதெல்லாம் இல்ல, ஃபீல் பண்ணான்னா அவன் சினிமாக்கே போயிருக்க மாட்டான், வீட்டுக்கு வந்திருப்பான். நீ பண்ணுவல்லப்பா, நீ என்னப்பா பண்ணுவ? டென்ஷனா இருந்தா டிவி தானே பாப்ப. ஆமா, அப்புறம் நான் படிச்சக்காரங்களே அப்படிதான் போலப்பா, சிம்ம ராசிக்காரங்களே அப்படிதான் போல. டென்ஷனா இருக்கும் போது போய் சினிமா பார்த்துன்னு சிரிச்சுன்னு வருவீங்க போல. உன்னை எந்த ஜோட்டால அடிச்சா தேவையில்ல எனக்கு. அவன் வந்து ஃப்ரெண்ட்ஸ் எக்ஸாம் ஒழுங்கா பண்ணல அப்படின்னு சொல்லி சொன்னது வரைக்கும் ஓகே. ஆனா எங்க போறோன்னே சொல்லாம போனை போட்டு லேட் ஆகும் அப்படின்னா சரி, எங்கேயோ சரி ஃபர்ஸ்ட் டே பைக்ல போயிருக்கான் அப்படின்றதுனால எங்கேயோ சுத்திட்டு வருவான்னு பார்த்தா, சபாநாயகன் படம் பார்த்துட்டு வந்துட்டு நல்லா தான் இருக்குது, காமெடியா இருக்குது, போய் பாருங்க அப்படின்னா. அப்ப இன்னைக்கு நீ எங்க போயிட்டு வந்த அப்படின்னா சினிமாக்கு அப்படின்னா. ஆடா பாவி அப்படின்னு நினைச்சேன். எனக்கு அதுல வந்து ஒரு பாயிண்ட் என்ன தோணுது அப்படின்னு பாத்தீங்கன்னா ஃப்ரெண்ட்ஸ், இதுங்களுக்கு வந்து ஒரு மலைய பார்த்து நாய் குலைக்கும்டா, இன்னைக்கு எவ்வளவு குலைக்குதுன்னு நான் பாக்குறேன்ட்டு வீட்டுக்கு வந்த மாதிரி இருந்தது எனக்கு. ஆனா நேற்று நான் ஒன்னும் பெருசா பேசல, நீ தான் குலைச்சிக்கினே இருந்த, பண்ணிட்டு இருந்த.
அவன் அப்படியே நின்று பார்த்துட்டு பதில் சொல்லிட்டு போயினேன். அது கூட பதில் கூட சொல்ல, அவனுக்கு சொன்னா புரியாது, போன்ட்டான். அதான் சொன்னேன், நான் படிக்கலங்கிறனால என்ன எனக்கு சொன்னா புரியாது, உனக்கு சொன்னா புரியாது. ஆனா காமெடியா இருக்கு ஃப்ரெண்ட்ஸ். இப்பத்தி பசங்களோட இது காலேஜ் பண்ணுதுங்க, கேட்டா என்னமோ கொஸ்டின் பேங்க் கொடுத்துருவாங்க. அந்த கொஸ்டின் பேங்க் இவங்க இங்க என்னன்னா மௌலியோட சப்ஜெக்ட் எல்லாத்துக்குமே புதுசு. பசங்களுக்கு தான்ப்பா புதுசு, மாஸ்டர்ஸ்க்குலாம் ஒன்றும் புதுசு கிடையாது. புதுசுதான்ப்பா மாஸ்டர்ஸுக்கு. அந்த சப்ஜெக்டே இப்பதான் வந்திருக்குது, ஏஐ இப்பதான் வந்திருக்குது, அதெல்லாம் ஓகே ரைட்டா. ஆனா அது மாஸ்டர்ஸுங்களுக்குலாம் புதுசு கிடையாது. கொஸ்டின் பேங்க் கொடுத்து ஆக்சுவல் பாத்தீங்கன்னா என்னோட கரெக்டா இல்லையான்னு நீங்களே சொல்லுங்க ஃப்ரெண்ட்ஸ். ஒரு கொஸ்டின் பேங்க் கொடுத்துருவாங்களாம். அந்த கொஸ்டின் பேங்க் உள்ள இருந்து தான் எக்ஸாமுக்கு, யூனிவர்சிட்டி எக்ஸாமுக்கு கொஸ்டின் வரும், படிங்க அப்படின்னு வாங்கலாம் ரைட்டா. அது நியாயமான பேச்சு. ஆனா அதுல இருந்து ஒரு 60% வரும் அப்படின்னு நினைப்பாங்களே தவிர்த்து 100% அதுல இருந்து வரும்லாம் யாருமே சொல்ல மாட்டாங்க. ஏன்னா இட்ஸ் ஆல் டிபெண்ட்ஸ் அப்பான் ஹூ இஸ் எக்ஸாமினிங் த பேப்பர், கொஸ்டின் பேப்பர். யார் எக்ஸாமின் பண்றாங்க, யார் ப்ரிப்பேர் பண்றாங்க அப்படின்றது அவங்கள பேஸ் பண்ணி தான் இருக்குது. அவங்க வீட்டுல ஏதாவது சண்டையா இருந்ததுன்னா கோவத்துல கூட ப்ரிப்பேர் பண்ணுவாங்க. என்னப்பா நீ இன்னும் நீதான் ஸ்கூலுக்கு இப்படியே தான் சொல்லி சொல்லி எல்லா இதுங்களையும் இது பண்ண வேண்டியது. இப்படிதான் நாங்க 10th படிக்கும்போது, பப்ளிக் படிக்கும்போது இப்படிதான் சொல்லுவாங்க. அது இப்ப வரைக்கும் உண்மைதான்ப்பா. கொஸ்டின் பேங்க் ப்ரிப்பேர் பண்றவங்களோட மைண்ட் செட் எப்படி இருக்கு, அவங்கள பேஸ் பண்ணி தான் கொஸ்டின்ஸ்லாம். ஆனா அவங்க அவுட் ஆஃப் போர்ஷன்ல இருந்து எடுக்க மாட்டாங்க, இன்னர் போர்ஷன்ல இருந்து தான் எடுப்பாங்க. தண்ணி தான் கேட்டேன், வெறும் டம்ளரை கேட்கல. நான் வந்து இங்க ஆர்குமெண்ட்ஸ் இருக்குது. என்னது இது, என்னமோ சொல்லுவாங்களே, டிபேட் போயிட்டு இருக்குது. நீ அப்ப தண்ணி எடு, இதை எடுன்னுட்டு என்ன நான்சென்ஸ் டார்ச்சர் பண்ற. போதும்பா, உன் ரப்பர் வாயை கொஞ்சம் மூடுப்பா. சரி ஓகே, நீ என்னப்பா செய்யற ஃப்ரெண்ட்ஸ் நல்லா பார்த்துக்கோங்க. காலையில் எழுந்துச்சு எவ்வாறு பூண்டு குழம்பு வைப்பது. வேற எல்லாம் என்ன வைப்பாங்க, பூண்டு குழம்பு வைக்காம வேற என்னத்த வைப்பாங்க காலையில? நான் தப்பா சொல்லலப்பா, நீங்களும் தெரிஞ்சுக்கோங்க எப்படி செய்வது அப்படின்னு சொல்லி தான் நான் சொல்றேன். நீ எதுக்கு டென்ஷன் ஆகுற? நீ மூஞ்சவே காட்டின்னு அவங்க எப்படி தெரிஞ்சுக்குவாங்க? அதனாலதான் இப்ப சட்டையை காமிச்சேன். எனக்கு உன் சட்டை பிடிக்கல, எனக்கே பிடிக்கலன்னா அப்ப பாக்குறவங்களுக்கு பிடிக்குமா உன் சட்டி? கேட்டா இதுல தான் டேஸ்ட் இருக்குதுன்ற. ஆமா டேஸ்ட். ஒரு சிலருக்குலாம் வந்து ஒரு சில சட்டி வந்து அவ்வளவு பிரமாதமா வரும், அப்படி பழக்கி வச்சிருப்பாங்க. அப்படியே கிரேவி எல்லாம் அப்படி சுருண்டு வரும். அந்த மாதிரி உனக்கு ஒரு சட்டியும் இல்ல. இதுதான். ஓ இதுதான் அந்த சட்டியா? பாத்துக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ், அப்படியே சுருண்டு வருமாமா. இதுதான் அந்த சட்டி. நண்டு கிரேவி எல்லாம் வச்சேன்னு வையேன். நண்டு கிரேவி, நண்டு சாப்பிட்டு ரொம்ப நாள் ஆன மாதிரி இருக்குதுப்பா. நேத்து பார்த்தேன்ப்பா நண்டு அப்படியே ஓடி நின்றுது, ஜிகின்னு என்னை பார்த்து ஒழிச்சு. சரி போனா போதுன்னு விட்டு வந்துட்டேன். இன்னைக்கு ஓடிச்சுன்னா புடிச்சிட்டுவா, ஒளிஞ்சு ஓடிச்சுன்னா நாளைக்கு புடிச்சுடுவா. நாளைக்கு எல்லாம் வேலைக்கு ஆகாதுப்பா. போப்பா, எல்லாம் செஞ்சாச்சு. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நம்ம தேங்காய் அரைச்சி ஊற்றி தான் காரக்குழம்பு வைப்போம். அதுதான் வந்து எங்கள் வீட்டில் இருக்கவங்களுக்கு பிடிக்கும். அடுத்தது பார்த்தீங்க அப்படின்னா எல்லாத்தையும் தோல் உரிச்சிட்டு சேப்பாங்க அங்கே ரெடி பண்ணுவோம். என்னப்பா ரெடி பண்ணிட்டியா உன் தேங்காய் பால? தேங்காய் பால் எடுத்து என்னப்பா கம்மியா செஞ்சுக்கிற? நீ வந்து என்ன தப்பு பண்ற பாத்துக்கலாம். நீ காலேஜுக்கு கட்டும் போது நிறைய குழம்பு ஊத்தி கட்டிட்டு அப்புறம் நம்மளுக்கு குழம்பு இல்லாம போயிடுது. சாம்பார் அவ்வளவு சாம்பார் இருந்தது. பத்திப்பட்டியா? ஆமா. இப்போ வந்து கொஞ்சம் கொதிக்குது, கொதிச்சது அவ்வளவுதான். இப்ப ரொம்ப சின்னதா போடாத. திஸ் இஸ் கரெக்ட் சைஸ். எப்படி மூக்கா வேர்த்துன்னு வருவேன்னு எனக்கு தெரியல. இப்போ பிடித்த பொருள்பா. ஆமாப்பா, வாய்க்கே இது பத்தாதுதான்ப்பா. கருணக்கிழங்கு, சேப்பங்கிழங்கு, மீன் வறுவல், இது மூணுத்தையும் வச்சா நான் முதல்ல சாப்பிட்றது வெஜ் ஐட்டம்ஸ் தான். கருணக்கிழங்கு, சேப்பங்கிழங்கு சாப்பிட்டு அதுக்கப்புறம் தான் மீன் வறுவலுக்கே போவேன்னா அப்போ அது எவ்வளோ வெயிட் குத்து வச்சுக்கிறேன் பாரு நான் அதுக்கு. வாய் அப்படி அப்படியே சாப்பிடும் போது பார்த்தேன்னா. இப்போ நீ சைலண்டா சாப்பிடுவியா? நீ எப்படி சாப்பிடுவ? சாப்பிடுவேன். நீ அப்படியே அழிவேன். நான் அலைவேன், இந்த அம்மா மட்டும் அலையவே மாட்டாங்க. அதுக்கு காரணமும் நீதான்ப்பா. நீ அடிக்கடி செஞ்சு கொடுத்துருந்தீங்கன்னா நான் என்னாச்சும் அலைவேனா? ரைட் ஓகே, ரெகுலரா சாப்பிட்றது தானே அப்படின்னு.
கம்முன்னு தானே இருப்பேன். நீ ஆடிக்கு ஒரு வாசை, அம்மாவாசைக்கு ஒரு வாசை. இது டெய்லி சாப்பிட்டா என்னத்துக்கு ஆகுறதுப்பா? டெய்லிலாம் சாப்பிடுவேன் நான். வாரத்தில் ஒரு நாள் சேப்பங்கிழங்கு, வாரத்தில் ஒரு நாள் கருணக்கிழங்கு, அந்த மாதிரி செய்யணும். சரி ஓகே. நல்லா வரும். ஓவரா பேசணும்னா ஒழுங்கா இருக்காது ஃப்ரெண்ட்ஸ். மஞ்சத்தூள், குழம்பு மிளகாய் தூள், உப்பு தேவையான அளவு. ஆல்ரெடி நீ உப்பு போட்டிருப்பல்ல வேக வைக்கும் போது? லைட்டா தான் போட்டிருப்பேன். இப்போ இது கலவா தேவையான அளவு உப்பு போடணும். போட்டுட்டு நல்லா பிசைஞ்சுக்கணும். பார்க்கணும் காரம் கரெக்டா இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு. இப்ப காரம் கரெக்டா இல்ல. நம்ம என்ன பண்ண போடணும்? மிளகாத்தூள் போடணும், வர மிளகாத்தூள். ஓகே, இப்ப இதை எடுத்து அடுப்புல வச்சிருவோம். ஓகேவா? பத்த வச்சிருவோம். எல்லாரும் கேட்பாங்க என்னக்கா தலைக்குல செய்றீங்க அப்படின்னு. நம்ம செய்யறதுதான் டேஸ்ட். அது சட்டி மெயினா. ஆமா, வறுவலுக்கு இந்த சட்டி, குழம்புக்கு அந்த சட்டி. எண்ணெய் ஊத்திக்கணும். கொஞ்சம் பார்த்து எண்ணெயை ஊத்திக்கணும். அவ்வளவுதான். அது பாட்டும் அப்படியே பொரிஞ்சு வந்துடும். வேலையை பார்த்துட்டு இருக்கும். நம்ம அதுக்குள்ள என்ன பண்ணலாம்? முட்டையை ஒழிச்சிடலாம். ரைட். இப்ப நீ வேலை பார்க்குறியோ இல்லையோ, உன்னோட கிழங்கு பாத்திரம் எல்லாமே வேலை பார்க்குதுப்பா. நான் வேலை பார்க்கறதுனால தான் அது வேலை பார்க்குது. நான் அப்படி உட்கார்ந்து ஏன் இங்க எது வேலை பார்க்காது? அதுக்கே நீ மூஞ்சி எப்படி வச்சுக்கிற? சொன்னியே அதுதான். முட்டையை வறுக்கும் போது மட்டும் இந்த மாதிரி வறுக்குமான்ற வயின்னு தெரியல. சரி பரவாயில்ல விடு. ஏதாவது ஒரு குறை இருக்குதான் செய்யும். அதை நம்ம தான் என்ன நேற்று 2024 சொன்னாங்களே, அதை மனமுவந்து சிம்ம ராசிக்காரர்கள் ஏற்றுக்கணும் அப்படின்ட்டு. அந்த மாதிரி தான் நானும் உன்னை ஏற்றுனுங்கிறேன். பாரு இத எவ்வளவு அழகா செஞ்சுட்டு சூப்பரா இருக்குது. பார்ப்பதற்கு எம்மியா இருக்குது. குழம்பு ரெடி ஆயிடுச்சு, நம்ம சேப்பங்கிழங்கு ரெடி ஆயிடுச்சு. முட்டை இன்னும் வறுக்கணும். அது பெயிண்ட் அடிக்கிறது தான், அது ஈஸி. மணி 8:15 ஆயிடுச்சு. சீக்கிரம் கமான் ஃப்ரெண்ட்ஸ். கொஞ்சம் நீங்க நல்லா இதை பாத்துக்கோங்க. பேபிமா இதுல ஏதோ ஒரு தப்பு பண்ணுது. மசாலா கலக்கிறதுல தப்பு பண்ணல. என்னப்பா கரம் மசாலா எல்லாம் போடுற? அதெல்லாம் யாருமே போட மாட்டாங்கப்பா. மசாலா போடுறது கூட பெருங்காயமா? சரி ஓகே, அது கூட கேஸ் கண்ட்ரோல் பண்ணும். எல்லாம் பண்றதெல்லாம் கரெக்டா இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். ஆனா எடுக்கிறது வந்து கரெக்டா எடுக்க மாட்டேங்குது. இப்ப எப்படி அழகா நம்மளோட சேப்பங்கிழங்கு சுருண்டு வந்தது, அந்த மாதிரி இது வர மாட்டேங்குது. இந்த மாதிரி வர மாட்டேங்குது உன் முட்டைப்பா. இதெல்லாம் போட மாட்டாங்கப்பா. என்னப்பா நீ கருவேப்பிலை கொத்தமல்லி எல்லாத்தையும் கண்டதெல்லாம் தூக்கி போட்டு தெரியுற. கடுகு போடுற, கருவேப்பிலை போடுற. இப்ப எடுத்து அதை ஊத்திச்சு. உங்க அம்மா இப்படிதான் பண்ணுவாங்க. இந்த மாதிரி கருவேப்பிலை எல்லாம் போட மாட்டாங்கப்பா. போட மாட்டாங்க. ஆனா இந்த மாதிரி தான் தண்ணி எல்லாம் ஊத்துவாங்க. அது தெரியும் எனக்கு. தண்ணி எல்லாம் ஊத்துறதெல்லாம் கரெக்ட் தான். அதை கரைச்சி தண்ணி ஊத்துறதுலாம். அதுக்கப்புறம் இதுல முட்டையை அறுத்து 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 போட்டு அப்படியே பண்ணணும். நீ கருவேப்பிலை எல்லாம் சேர்த்துட்டியா? அது சும்மா டெக்கரேஷன். செஃப் டெக்கரேட் பண்றது இல்லையா? அது வந்து என்ன தெரியுமா பண்ணுவாங்க? கருவேப்பிலை தனியா எண்ணெயில வறுத்து எடுத்துட்டு அதுக்கப்புறம் மேல போட்டு டெக்கரேட் பண்ணுவாங்க. அதுதான் நானும் பண்ணிருக்கேன். நீ அது உள்ளே போட்டு ஊற வைக்கிற. இதுல பாருங்க ஃப்ரெண்ட்ஸ், இது மஞ்சள் கருவோட சாப்பிட்டாதான் டேஸ்ட். அது மஞ்சள் கருவை எடுத்துடுங்க. 2 முட்டையில மஞ்சள் கருவு இருக்கட்டும். உனக்கு மஞ்சள் கருவு வேணும்னா நாங்க வைக்கிறோம்ல. அப்புறம் என்ன? அதுக்கு இதை வெறுமை திண்டு போயிடலாமே. எதுக்கு இத்தனை வேலை? நல்லா இருக்காது. இதுதான் டேஸ்டி கொடுக்கும். டேஸ்டி. அறுத்து வச்ச முட்டைகளை ஒட்டுக்காக எடுத்து கடாயில் போட்டு சேர்வா மாதிரி கிளறிக்கணும்.
அவள் தான் பார்த்தீங்களா ஃப்ரெண்ட்ஸ். இப்போ எப்படி இருக்குது பார்த்தீங்கன்னா முட்டைக்கு பெயிண்ட் அடிச்ச மாதிரி இருக்குதுல்ல மிளகாத்தூள்ல. இதே மாதிரி ஒரு 5 நிமிஷம் அதில் வச்சுட்டு அப்படியே எடுத்துரும். அங்கே தான் மிஸ்டேக் பண்ணுது. நல்லா இது முட்டை வறுவல் செய்கிறவங்க வந்து கொஞ்சம் கமெண்ட் பாக்ஸில் மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்க. ஓகே, சக்ஸஸ் பண்ணிச்சு பேபிமா. டேஸ்டியா இருக்கா? டேஸ்டியா தான் இருக்குது. அதான் மட்டும் நீ சொல்லு. அதான் மட்டும் நீ சொல்லு. டேஸ்டா இல்லன்னு மட்டும் சொல்லு, நான் மாத்திக்கிறேன். நீ மாத்திக்க மாட்ட, சமைக்கிறதே நிறுத்திடுவ. நீ யாரு, யாரோட பொண்ணு எல்லாம் எங்களுக்கு தெரியும், புரியுதா? உங்க சொந்தக்காரங்க ஒருத்தவங்க சொன்னாங்க பாரு உங்க அம்மாவை, அவன் எங்கேருந்து பிள்ளைங்களுக்கு வேலை செஞ்சுக்கணும், அவளுக்கே 10 பேர் வேலை செய்யணும், உட்கார்ந்த இடத்துல இருந்தே ஏவி நிற்பா எல்லாம் சொல்லுவாங்க. அவங்க தான் வேலை செஞ்சது கிடையாது. எங்க அம்மா எவ்வளவு வேலை செஞ்சிருக்காங்க தெரியுமா? நான் பார்த்த வரைக்கும் எங்க அம்மா அவ்வளவு வேலை செஞ்சிருக்கு. அது சிறு வயசு. எல்லாருமே சிறு வயசுல அப்படிதான்ப்பா வேலை செய்வாங்க. வயசானா எல்லாருமே ஓஞ்சுதான் உட்காருவாங்க. இது பெரு வயசு. எங்க ஆயாலாம் 70, 80, 85 வயசு வரைக்கும் எங்க ஆயா எனக்கு தெரிஞ்சு உயிரோடு இருந்தது. அதுக்கு டேட்டா பத்து கூட தெரியாது. ஆனா அது எவ்வளவு வேலை செய்யும் தெரியுமா? எல்லாத்தையும் எடுத்து போட்டு டிஃபன் பாக்ஸ் கட்டணும், டைம் ஆகுது. எங்க அம்மா எல்லாம் எங்க ஆயாக்கு கோவில் கட்டணும். வெற்றியின் விளிம்பில் நின்று கொண்டிருக்கும் பேபிமாவை பாருங்கள் நண்பர்களே. வெற்றி வெற்றி வெற்றி. அவன் என்னென்னமோ பண்ணி வெற்றி அடைகிறான். நீ காலையில எழுஞ்சி சமைச்சாலே அது வெற்றின்னு பேர் எடுக்கிற பத்தியா? கிடையாது, அப்படி கிடையாது. உனக்கு பிடிச்சது செஞ்ச அப்படின்னா வெற்றி. உனக்கு பிடிக்காத செஞ்சன்னா அது வெற்றி கிடையாது. அவ்வளவுதான் வித்தியாசம். நீ எப்படி வேணா வச்சுக்கலாம். அப்ப எனக்கு பிடிக்கிறதா செஞ்சு கொடுத்து நீ வெற்றி வெற்றி வெற்றின்னு பேர் வாங்கணும். இப்போ ஒரு கம்பெனியில், கார்பரேட் கம்பெனிலாம் பார்த்தீங்கன்னா ஒரு ப்ராஜெக்டை முடிச்சா சீக்கிரம் முடிச்சுட்டா சக்சஸ் பார்ட்டி கொண்டாடுவாங்க, சக்சஸ் சொல்லுவாங்க, சக்சஸ் மேன் சொல்லுவாங்க, இஷ்டத்துக்கு டைட்டில் கொடுப்பாங்க. அந்த மாதிரி நான் உனக்கு டைட்டில் கொடுத்துட்டு இருப்பேன். பிக் பாஸ்ல கொடுக்குற மாதிரி ஸ்டார் வாங்கி வச்சுக்கிறேன், ஒரு 10-15 ஸ்டார். உனக்குன்னு ஒரு பெல்ட் ஒன்று வாங்கி அந்த ஸ்டார் குத்தின்னு சுத்து. பிரிகேடியர்ஸ், பெரிய பெரிய ஜவான்ஸ்க்கெல்லாம் ஸ்டார் கொடுப்பாங்கல்ல, அந்த மாதிரி உனக்கு ஒரு ஸ்டார் கொடுக்குறேன் நான். ஏப்பா இப்போ வந்து இப்போ நீ எத்தனை ஸ்டார் வாங்குறேன்னு பார்க்கலாமாப்பா? சைட் டிஷ் போடுற டைம் வந்துச்சு. என் சைட் டிஷ்ஷை காலி பண்ணிட்டு தான் நீ மறு வேலை பார்ப்ப. அப்படி கிடையாது, பிள்ளைங்களுக்கு வைக்கணும்லப்பா, பாவம். ஓகே, அவ்வளோதான். ஒரு ஆள் டிஃபன் பாக்ஸ் ரெடி. எப்படி பாரு, அதான் சக்சஸ் ஸ்டார் குத்திடலாம். மோனாவோட ஃப்ரெண்ட்ஸுங்க எங்கடி பக்கத்து வீட்டுல இருந்து வாங்கிட்டு வந்தியாடி, இத்தனை நாள் டிஃபன் பாக்ஸே எடுத்துன்னு வரல, இப்ப என்னமோ 2 பொரியல் எல்லாம் கொண்டு வர அப்படிம்பாங்க, கேட்பாங்க. ஏமோனா என்னடி சைட் டிஷ் எல்லாம் நிறைய டெய்லி சாப்பாடு எடுத்துன்னு வர, பக்கத்து வீட்டுல இருந்து வாங்கிட்டு வரியாடின்னு கேட்டாங்களா இல்லையா? எப்பயாச்சும் ஒழுங்கா செய்யறாங்களே, 1 செஞ்சாலே இப்ப பெருசு, இல்ல 2 வேறையா? இது அப்படியே நீங்க தான் புடிச்சுக்கணும் அப்படின்னுவாங்களா? அப்படியே ஆசை வார்த்தை காட்டி அப்படியே வாயடைச்சு போய் நிப்பாங்கப்பா உங்க ஃப்ரெண்ட்ஸ். டிஃபன் பாக்ஸா, ஆரோக்கியாவா, ஏய் பொரியலா, ஆரோக்கியாவா அப்படின்னு நிப்பாங்க. யாரு செஞ்சா? ஒருவேளை உங்க டேடியே எழுந்துச்சு நல்லா சமையல் கத்துக்கினாரா? எப்படி இந்த மாற்றங்கள் உங்களுக்கு அப்படின்னு கேட்பாங்க. அப்ப நீ என்ன சொல்லணும் பாப்பா? 2024 மாத்தி இருக்குது எங்க அம்மாவை ஒரு 2 நாளைக்கு. அது 2 நாள்ன்றது 20 நாள் ஆகுமா, 30 நாள் ஆகுமா, எப்படி ஆகும்ன்றது தெரியாது அப்படின்னு. எல்லாரும் தப்பா திங்க் பண்ணிட்டு இருக்கீங்க. நீங்க சாப்பிடணும்னு நான் செய்யறேன். நோ வே. நீ வேலை செய்யணும். நீ சாப்பிடணும்ன்றத விட நீ வேலை செய்யணும். வீட்டு சாப்பாடு நான் சாப்பிடணும் அப்படிங்கிறதுக்காக எனக்காக சமைக்கிறதுல உங்களுக்கு கொஞ்சம் எக்ஸ்ட்ரா போடுறேன். ஏய் இந்தாங்க கவின் ஓடுங்க 3 பேரும் அப்படின்ற. சாப்பிடுங்க, சாப்பிடாட்டி அளவு கம்மி பண்ணிடுவேன், அவ்வளவுதான். நோ பேச்சு, ஒன்லி வீச்சு தான். ரைட். எனக்கு தெரியாது, பிள்ளைங்களுக்கும் தெரியும் ஆக்சுவலி அது. ஆனா வந்து எத்தனை நாளைக்கு இது அப்படின்ட்டு கம்முன்னு இருக்குதுங்க. நோவே, இது ரெகுலரா தொடரும். சாப்பிடுறவங்களுக்கு டிஃபன் பாக்ஸும் சாப்பாடும் கிடைக்கும், சாப்பிடாதவங்களுக்கு நோ நத்திங். ஓடு, அப்படியே திரும்பி பார்க்காம ஓடு. கட் பண்ணிடுவேன், அவ்வளவுதான். ஓகே. இப்ப சாப்பிட்டியப்ப எப்படிப்பா இருந்தது? சூப்பரா இருந்தது, செம்ம டேஸ்ட். ஆனா பெருசா சாப்பிட முடியல, ஏன்னா என்ன சுத்தி 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 ஒரு நாய் கடிக்க வந்தது. அதனால சீக்கிரம் சாப்பிட்டு வந்துட்டேன். நாய் இங்க இருக்கு, அந்த நாய் இந்த நாய். ஓகே பாய், டைம் ஆயிடுச்சு பிள்ளைங்களுக்கு. பாய் 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 பாய். ஐயோ மறந்து இவன் மொபைல்
எப்படி சுத்துறப்பா அப்படியே முட்டாடுற நீ வீட்டுக்குள்ள